அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தியை பற்றி பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29 படி ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறதுக்கு இன்னொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியுடைய உறுப்பினர்கள் 100 பேரை வந்து அந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இணைஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நடைமுறை. அதே மாதிரி இந்தியாவில் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அந்த மாதிரி பதிவு பண்ண கட்சிகளில் வந்து நிறைய கட்சிகள் வந்து 6 ஆண்டுகளாயும் ஒரு தேர்தல் கூட போட்டியிடாமல் இருந்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைப்படி ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டு விட்டால் தேர்தல் ஆணையத்தில் 6 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மாநிலத்தில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலையோ, சட்டமன்ற இடைத்தேர்தலையோ, பாராளுமன்ற தேர்தலையோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு தேர்தலில் வந்து அவங்க வந்து பங்கேற்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு தேர்தலையுமே பங்கேற்காமல் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட முறையாக விளக்கம் கேட்டு அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான செய்தி தான் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு. நன்றி.